கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ சந்தர்ப்ப நமக்கு எல்லாமே சாதகமாக அமையதில்லை. ஹல்லேலூயா. நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது கூட ஐயாவோடு சில எங்கள் ஊழியர்களோடு தொடர்பு கொள்ளும்போது கூட நிறைய தடைகள். ஹல்லேலூயா. மற்ற காரியத்துக்கு போகும்போது நமக்கு எல்லாமே வாய்க்குது. ஊழியம் நம்ம எப்போ ஸ்டார்ட் கிளம்புறதுக்கு இது பண்ணுறோமோ அப்பத்துலேருந்தே சில தடைகள். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் வெற்றி சிறக்கிறவராக. ஹல்லேலூயா. நமக்கு சூழ்நிலைகள் பெருசல்ல, ஆண்டவருக்காக நம்ம சாதனையாளர்களாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருக்கோ, மழை வருதோ வெயில் அடிக்குதோ, அந்த கரண்ட் இருக்குதோ கரண்ட் இல்லையோ, ஏன்னா ஒவ்வொரு காலையிலிருந்து நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு ஃபோனுக்கு தடைகளை கிளம்புறது, அங்கே போனோம் இங்கே செய்யணும் அதை செய்யணும், எடுக்கிறது ஒரு நாள் என்ன செய்யலாம், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் கூட ஆண்டவர் நம்மளை உண்மையாகவே நான் உங்களை சொல்லுகிறேன், கர்த்தர் தான் உங்களை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பெருமையா சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். இந்த நாளிலே எங்களோடு அமர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படிக்கு, ஆண்டவரோடு கூட அவரை போற்றும்படிக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட என்னை அழைத்த தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற டேனியல் மோகன்ராஜ் ஐயாவை நான் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பு ஆராதனைக்காக ஐயா இயேசுவின் விடுதலை அளிக்கிறார் ஊழியம் இன்ஜினியர் பால் சுதாகர் ஐயாவை அவர்களே நான் இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். இங்கே அழைப்பாளராக வந்திருக்கிற டேனியல் ஐயா, காவல்துறை ஓய்வு பெற்றிருக்கிற ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, ஜெபவழி நடத்தின சகோதரர் சாலமோன் ராஜா அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் ராமாலயம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக இவர்கள் ஆலோசித்து அவர்களுடைய தேவ கிருபை தான் இதை நான் சொல்லிக்கிறதுக்கு, இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு நாம் யாரை ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பது என்று சொல்லி ஆலோசித்து அடியனை வரவேற்றிருக்கிறார்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இப்பொழுது இடைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன். ஆண்டவரே என்னிலே குறை இருக்குமானால் என்னை நீங்க சீர்படுத்தும். ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை புடமிடும். ஆண்டவரே என்னை உடைய சத்திய பாதையிலே நடத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே மனிதன் பேசினால் எங்களை தேற்றாது, ஆற்றாது, புடமிடாது, உருவாக்காது. ஆண்டவரே நீங்க பேசினா நாங்கள் சுத்த போனாலும் ஆண்டவரே நீங்க பேசினா, ஆண்டவரே என்னுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல், உடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சி, உடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே மனிதனை மறைத்து, ஆண்டவரே ஆவியானவரே பரத்திலிருந்து நீர் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே வெளிப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு கூட எடுத்து
வாசிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எஸ்தர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியுமாகிய பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய மனைவியும் சொல்லுகிற வார்த்தை, அவனை பார்த்து மொர்தெகாய் உனக்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கி. மொர்தெகாய் அவர் சொல்லுகிறார், மொர்தெகாய்க்கு முன்பாக நீ என்ன பண்ண சொன்ன? தாழ்ந்து போக தொடங்கினீர். அவர் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிக்கலாமா? இங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆமானை அந்த ராஜா அவனை வணங்கும்படிக்கு, அந்த தேசத்திலே கடந்து போகிற போதுக்கு அவனை சேவிக்கும்படிக்கு, அவனை நமஸ்கரிக்கும்படிக்கு அந்த தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் கட்டளை தந்தார். ஆனால் மொர்தெகாய் அவனை ஒரு நாள் வணங்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்க எஸ்தர் 3வது அதிகாரம் 1-2 நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே நடக்கிற சம்பவங்களை குறித்து வெளிப்படையான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம், இந்த உபவாச கூட்டத்திலே ஆண்டவரை துதிக்கிற ஜனங்களிடத்திலே தான் எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் துதிக்கிற ஜனங்கள், எப்படியாப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் துதிக்கிற மக்களிடத்திலே அவனை ஆண்டவர் உயர்த்தி பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனங்கள், ஆண்டவரை போற்றி பாடுகிற ஜனங்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், அவரோடு கூட உறவாடுகிற ஜனங்களை அவர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் இந்த ஆமானுடைய மனைவி சொல்கிறாள், அவன் யூத குலமானால் நீ தாழ்ந்து போவது உறுதி என்று அவள் சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யூத குலத்தில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். என்னோட கூட எடுத்து வாசிங்கள் நியாயாதிபதி புஸ்தகங்கள் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நியாயாதிபதி புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிங்க. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். யார் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவான். இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னால் யார் முதலாவது புறப்பட வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதா என்பதற்கு அர்த்தத்தை நான் உங்களோடு கூட சொல்கிறேன். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். அவள் மறுபடியும் ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை இனிமேல் நாம் என்ன பண்ண போறோம்? துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதா என்பதற்கு அர்த்தம் கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்கிற மக்களிடத்திலே அவன் எப்படியாப்பட்ட மனிதனா இருந்தாலும் தாழ்ந்து போவது உறுதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். முதலாவது யார் யுத்தத்துக்கு போக வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தை நியாயத்தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் முதலாவது நம்மை நியாயம் தீர்ப்பது எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நீ நியாயம் தீர்க்க போகிறாய். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மகத்தான ஒரு செய்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், யுத்தத்திற்கு முதலாவது யார் புறப்பட வேண்டும் என்று சொன்னார்
சொன்னால் துதிக்கிற மக்கள் முதலாவது புறப்பட வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு சாத்தானுடைய இருக்கிற எல்லாவித சூழ்ச்சிகளை, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிற எல்லாவித தந்திர செயல்களை யார் எதிர்த்து நிற்கக்கூடும்? ஜெபிக்கிற உன்னால என்னால தான் ஆண்டவர். அதனால தான் சொல்கிறார், யுத்தத்துக்கு முதலாவது யார் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் துதிக்கிற பிள்ளைகள் முதலாவது கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியங்களை நாம் ஆழ்ந்து பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஆண்டவரை துதித்த மக்கள் ஜெயத்தை கண்டார்களா என்பதை நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இதிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருந்து நடந்து கொண்டு வருகிறார். ஹalleluya. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்கள் என்னோடு கூட 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹalleluya, ஹalleluya. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரோ ஆமோன் புத்திரரோ அவர்களோட ஆமோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்திற்கு விரோதமாக अनेक ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமாய் ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து உமக்கு விரோதமாக கடலுக்கு அப்பாற்பட்டிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேயாவுக்கு ஆசோசான் தாமரையில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செய்கிற ஒரே ஒரு காரியம் உபவாசத்தை கூறுவித்தான். ஹalleluya. இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவனை अनेक ஜனங்கள் எதிர்த்து வருகிறார்கள் யோசபாத்தை பார்த்து. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஏனென்று சொன்னால் உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த யோசபாத்துக்கு பயம், என்ன நடக்க போகிறதோ, இந்த ஜனங்கள் எல்லாரும் இவ்வளவு ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டு வருகிறார்களே, என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் அவன் பயந்து அவன் சொன்ன காரியம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யலாம்? உபவாசத்தை ஏறெடுக்க சொன்னான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் என்ன உங்களை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனம் நமக்கு வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அவன் எல்லாரையும் ஒன்று கூட்டி சொன்ன ஒரே ஒரு காரணம் ஒரு மனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, நான் உங்களோட கூட சொல்கிறேன். நீங்க கூப்பிட்டு வீட்டுக்காரோ இல்ல வேற யாராவது கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னா உடனே ஒருத்தர் சொல்றது என்னக்கா, அவருக்கு வேற ஆவி, அவருக்கு இருக்கிற ஆவி எப்படியாப்பட்ட ஆவி? வேற ஆவி. அவரு ஜெபம் பண்ணாருன்னா ஒன்றும் இருக்காது. ஏன் என்று சொன்னால், ஊக்கப்படுத்துவது, ஒருமனப்படுத்துவது, தேவனுடைய சமூகத்துல இணைவாய் கட்டி வளர்ப்பது தான் தேவனுடைய சமூகம். யோசபாத் அதைத்தான் நினைத்தார். உபவாசம் என்று சொல்லும் போது மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தில் இசைவாய் செய்யும் போது தான் ஆண்டவர் நம்மளை வெற்றி சேர்க்க பண்ணுவார் என்ற நோக்கத்தோடு கூட இருந்தவர் தான் யோசபாத். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு மனதின் ஆவி ஒத்தே போறது கிடையாது. ஹalleluya. இவர் பெரிய ஆளா, இவர் சொல்லிட்டா நான் செஞ்சிடணுமா அப்படின்ற ஒரு மன உண்மையாகவே சொல்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் நாம கீழே பார்க்க போகிறோம், கீழே சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த ஒரு மனம் ஏற்படுத்துவதற்காகத்தான் யோசபாத் அநேக காரியங்களை அவர் செய்கிறவராக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேவனாகிய நீர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் அதை எடுத்து எதை எடுத்து காண்பித்து ஜெபிக்கிறார் என்று சொன்னால்,
வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்திற்கு அவர் உபவாசத்தை கூறுவித்தது மட்டுமல்ல, இந்த ஜனங்களுடைய மத்தியிலே எங்களை நீங்க நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நினைக்கிறோம், ஆபிரகாமை நினைக்கிறோம் என்று வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு இந்த வருஷத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை செய்ய வல்லவர். ஹalleluya. காலதாமதமாகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை அவர் செய்வார் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் தான் நிறைவேற்ற வல்லவர். ஹalleluya. ஏன்னா நிறைய பேர் வாக்கு கொடுத்திருப்பாங்க, இந்த கண்கள் தான் காத்துக்கிறேன் கடைசியில் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்பாங்க. இதிலே காணாம போயிருக்கலாம். இல்ல வாழ்க்கை தொடர்வதற்கு முன்பாகவே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், உன் கரங்களை பிடித்து நான் விடவே மாட்டேன், உன்னை என் உயிர் இருக்கிற வரையும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கடந்து போயிருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிறது இல்லை. ஹalleluya. ஏன்னா அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஹalleluya. அவர் சொல்லுகிறார், மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உண்டாக்கினவர் ஒரு நாள், அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, எப்பல் கண்டே கண்ட உன்னை சூழ்ந்த போதும் எளியான் தேவன் உன்னை மறவா, எப்பல் கண்டே கண்ட உன்னை சூழ்ந்திட்டாலும் எளியான் தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உண்டாக்கினவர் மறவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மளை மறக்கிறதில்லை. உன்னை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சாதாரணமா இந்த இடத்துக்கு வரவில்லை. ஆண்டவரே உங்களை கரங்களை பிடித்து அழைத்து ஹalleluya. வந்தார். உன் உள்ளத்திலே பேசி இருக்கிறார். ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த பகுதியில் இருப்பதனால்தான் உன்னை இந்த யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக, இந்த செய்தியின் ஆரம்பத்திற்காக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. ஏதோ ஒரு நோக்கம் உன்னை குறித்து இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை குறித்து ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். நீ சொல்ற நான் சாதாரணமா, நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், என்ன போய் ஆண்டவர் பயன்படுத்துவாரா என்ற ஒரு எண்ணத்தோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை யுத்த வீராங்கனையாக, யுத்த வீரர்களாக உன்னை பார்க்கிறார். ஹalleluya. சத்தமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது, மகனே மக்களை எனக்காக ஆயத்தப்படுத்து. ஹalleluya. ஹalleluya. இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தந்தவர் வரவே மாட்டார். மனிதர்கள் மறந்து போகலாம், நிறைய வாக்குகளை சொல்லி இருக்கிறவர்கள் மறந்து போகலாம், கடைசி வரை உன்னை காப்பாற்றுறவங்க நம்மளை பாதையிலே விட்டு விட்டு சென்றிருக்கலாம். ஆனா நம்மளை அழைத்த தேவன் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு மனம் வேண்டும், இரண்டாவது நாம் வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவர் சொல்லுகிறார் பாருங்க, எங்கள் தேவனே அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. பாருங்க, எங்களுக்கு முன்பாக வந்த இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை.
எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் பண்ணுகிற ஜெபத்தை பாருங்கள். மனம் திறந்து பேசுகிறார், மனம் திறந்து சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல ஒன்றையும் மறைக்கவில்லை. இந்த ஜனத்துக்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சம்பவம் என்னவென்று சொன்னால், மனம் திறந்து பேசுகிறார். தன்னை எல்லா மக்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதனால தான் மொர்தெகாய் ஆமானுடைய மனைவியை பார்த்து சொன்னால், அவன் யூத குலமானால் நீ அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது உறுதி என்று உலகத்தாருக்கு தெரிந்து. அவள் ரட்சிக்கப்பட்ட பெண்மணி அல்ல, ஆமானின் மனைவி. அவன் உலகத்தார். இன்றைக்கு யூதா கோத்திரத்திலே, யூதா கோத்திரத்து சிங்கம் என்று நாம் அழைக்கிறோம் நம் இயேசு ராஜாவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய ராஜா என்று நாம் பார்க்கிறோம். யூதாவுடைய ராஜா என்று நாம் பார்க்கிறோம். அவரை யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கிற மக்களை தன்னுடைய போர் வீரர்களாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிற மக்களை சாத்தானினுடைய அவனுடைய தந்திரங்களை அழிக்கும்படிக்கு, அவனோடு கூட யுத்த களத்தில் நிற்கும்படிக்கு துதிக்கிற உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்மளை பயன்படுத்துவதற்காக இந்த கூட்டத்துக்கு, இந்த உபவாச கூட்டத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், யோசபாத் சொல்லுகிறார், உபவாசத்தை கூறிவிட்டு ஆண்டவருடைய பாருங்க நடக்கிற சம்பவங்கள் அவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு முன்பாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மைப்படுகிறவராக காணப்பட்டார். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆண்டவரை பார்த்து நம்ம உண்மையா நம்ம தாழ்மையோடு அவரை நாம் கேட்கிற போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்றேன்னா, அவர் உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதற்கு எனக்கு என்ன இல்லை, என்று சொல்றார். இன்றைக்கு இந்த சபையினுடைய வாக்குத்தத்தம் கூட என்ன தெரியுமா? என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த சபையினுடைய வாக்குத்தத்தம் சிஸ்டர் பாஸ்டர் அம்மா இருக்காங்க. என்ன வாக்குத்தத்தமா இந்த சபைக்கு? நமக்கு யாக்கோபு 4:10 ஐயா பிரசங்கம் பண்ணாரு. உண்மையிலேயே நான் இந்த ஆண்டவருக்காக காத்திருக்கிற போது அது கோர்வையாக எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வருகிறது என்பதை நான் யாக்கோபு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு நிற்கிறதுக்கு பலம் இல்லை, இவங்களை எதிர்க்கிறதுக்கு பயம் இல்லை, எங்களுடைய கண்கள் எல்லாம், எங்களுடைய கரங்கள் எல்லாம் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற எல்லா வித சூழ்நிலைகள் மத்தியில எனக்கு உதவி செய்வா யாரும் இல்ல, என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க யாரும் இல்ல, என் கடன் பிரச்சனையை போக்க யாரும் இல்ல, எனக்கு பலனே இல்லை, எப்படி நான் இதை செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படியா முடிய போகிறது, எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று இந்த யோசபாத்தை போல நீ கதறுவே என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை கீழே சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அவர் நீ எப்போ எனக்கு பலன் இல்லை என்று சொல்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், என் பலன் உனக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உனக்கு போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவர் உண்மையாகவே இப்படி பாடியிருப்பார், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசை மறந்தா நீங்க மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசை மறந்தா நீங்க மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா உடன பாக்கிறனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு புரியும்,
உண்மையாகவே யோசபாத் சொல்லியிருப்பார், எப்பா கொஞ்சம் நினைச்சிருக்கீங்கள, எங்களை நினைச்சிருக்க, இவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு என்ன இல்லை. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நீ கடந்து வந்திருப்பாய் என்று சொன்னால், உண்மையாகவே ஆண்டவர் உன்னோடு கூட இந்த நேரத்தில் பேசுகிறார், உன்னோடு கூட இடைப்படுகிறார், உன்னோடு கூட ஆவியிலே ஆண்டவர் பேசுவதற்காகவே உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் உண்மையாகவே தன்னை ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தினார். இந்த மக்கள் பெரிய பெரிய மக்கள், பெரிய பெரிய ஆளுங்க, உலகத்துல இவங்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு ஆண்டவரே, ஆனா எனக்கு அப்படி இல்லை ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோம், எங்களுடைய கரங்கள் உண்மையே நம்பி இருக்கிறது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கிற போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, உடனே அவர் பாருங்க, எதுவுமே உடனே நம்ம நிறைய பேர் நினைக்கிறதுனா, ஏதோனா ஒன்று சொல்லிட்டா உடனே நடக்கும். ஒரு சிலர் ரட்சிப்புக்குள் வழி நடத்துறது கூட உடனே அவங்க துருன்னு அவங்கள ஏதாவது சொல்லி அவங்கள ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. அப்புறமா அவங்க, ஏன்னா சத்தியம் அவங்களுக்குள்ள இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ ஆயிடும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒரு சிலரை ஆண்டவருக்குள்ள நடத்த போகிற போது, உண்மையாகவே ஆண்டவர் சொன்ன வசனங்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் சொன்ன கட்டளைகளை யாவை அவர்களை பின்பற்றும்படிக்கு அவர்களை என்ன பண்ண வேண்டாமா, நடத்த வேண்டும். எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, வா சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுப்பது நல்லது, ஆனா அவர்கள் அவருடைய சத்தியங்களை கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கியத்தை எல்லாரும் மறந்துறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உடனே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறார்கள், நல்லது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வழியிலே வளர்ந்து அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மேலும் மேலும் சத்தியத்தை புரிந்து கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்ற சத்தியங்களை சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு. உங்களோடு கூட நான் மிகுந்த ஒரு மன பாரத்தோடு ஆண்டவருடைய சத்தியங்களை சொல்வதிலே நான் உண்மையாகவே கடந்து வந்திருக்கிற நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் எழும்ப வேண்டும் என்பது தான் எனக்கு நோக்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேக பேர் ஞானஸ்தானத்தை கொடுத்து விடுகிறார்கள், ஆனா சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை திடப்படுத்துவது இன்னைக்கு குறைவாக காணப்படுகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம், 14வது அதிகாரம் 14வது 20வது அதிகாரத்துல 15 நீங்க வாசிங்க, 14-15 நீங்க வாசிங்க. அப்பொழுது சபையில் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியன் மகனான
பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரரின் யாகேசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியர் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக பயப்படாமலோ கலங்காமலோ இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிக்கலாம். துதிக்கிறவர்களுக்கு ஒரு காரியம் வந்துட்டுன்னா நீ அவரோடு கூட யுத்தம் பண்ண போறது கிடையாது. ஹல்லேலூயா. நீ செய்யறது அமர்ந்து அவரை துதித்துக் கொண்டு தான் இருக்கிற. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுகிறோம்னா இங்க அமர்ந்து நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா உன்னுடைய காரியம் எங்க நடக்க வேண்டுமோ அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், யோசபாத் ராஜாவே, இந்த சகல ஜனங்கள் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்காக நீ என்ன பண்ணாத, பயப்படாத. பாருங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உன்னை போயிட்டு இருந்து மலையை வெட்டி இந்த மலையில போடு, இல்ல நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. நீ அமர்ந்திருந்து நானே தேவன். ஏன்னா நம்மளை ஏன் தெரிந்து கொண்டா, அவரை துதிப்பதற்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்துல துதிக்கிறது கிடையாது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது கிடையாது. ஆனா எனக்கு எல்லாமே நடந்தணும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி உண்மையாகவே நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு யார் ரொம்ப நெருக்கமா ஆண்டவருடைய சமூகத்துல யார் இருந்தானா, யோபு. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சாத்தானும் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வந்துட்டான். அந்த உலகம் போயிட்டு சுத்திட்டு வந்தேன், ஆண்டவர் கிட்ட சொல்றான், எங்க போயிட்டு உலகமெல்லாம் சுத்தி திரிந்து வருகிறேன். அப்ப ஆண்டவர் கேட்டார், உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற என் யோபின் மேலே கண் வைத்தாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர் யோபு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என் மகன் மேல உனக்கு கண் இருக்குதா? உண்மையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு முதல் எதிரி யாருன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தான். ஏன்னா அவன் 10ல் 1 தான் இருக்கணும். அவன் சொக்க